வெறிச்சோடி போய் கிடக்கு. அத்தை, மாமா, அம்மா. வாடா மூர்த்தி. இல்லை ரெஸ்டா? எப்படிமா இருக்கீங்க? என்னடா ஏதோ வெளியூர்லேருந்து வந்த மாதிரி கேட்குற? இல்லைம்மா, இப்போ தம்பிகள்லாம் இல்லாமல் வீட்டில் முத தனியாக இருக்கீங்கல்ல, அதனால தான் கேட்டேன். பகல் ஏண்டா இவ்வளோ நீளமா இருக்கு? நேரமே போக மாட்டேங்குது. அம்மா பேசாமல் இருங்க, பகலை கம்மியாக்கிடுவோம். பொழுது போக மாட்டேங்குதா? இல்லடா, பொதுவா வீட்டில் தனம் இருப்பா, முல்லை இருப்பா, கண்ணை வேற ஏதாவது தொணன்னு பேசிக்கிட்டே இருப்பான். நேரம் அப்படியே போயிடும். தனம் வேற என்னை இப்படி படுக்கவே விட மாட்டா. கொஞ்ச நேரம் கூடத்துல, கொஞ்ச நேரம் சமயக்கட்டுலன்னு மாத்தி மாத்தி உட்கார வைப்பா. இன்னைக்கு நான் படுத்துக்கிட்டே இருக்கேனா என்னவோ மாதிரி இருக்கு. என்னம்மா நீங்க? மாமா தான் வீட்டில் இருக்காருல்ல, அவர்கிட்ட சொன்னா கொஞ்ச நேரம் உட்கார வச்சுட்டு போறாரு. அவன் எங்கேயோ வெளியே போயிட்டான்டா. பார்வதி தான் இருந்தா, அவளும் முடியாதவ. ஓ, என்ன தூக்கறதெல்லாம் அவளுக்கு ஆகுமா? அதான் அப்படியே படுத்துட்டேன். ஐயோ, என்னம்மா நீங்க? எனக்காவது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. யாரு? நானா? அம்மா, உங்களால ஃபோன் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியாதா? அத்தைகிட்ட சொல்லியாவது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. பாவம், அவளுக்கும் முடியல போலடா, படுத்து படுத்து கிடக்குறா. சரிங்கம்மா, கொஞ்ச நேரம் எழுந்துச்சு உட்காருங்களா? ஆமாப்பா. மெதுவா அப்படியே எழுந்திருங்க. போருங்கம்மா, ஒரு நிமிஷம் காலை நீட்டி போருங்கம்மா. தலையை எடுத்து வச்சுக்கிறேன். அப்படியே சாஞ்சுக்குங்க. கரெக்டாக இருக்காம்மா? கடையில வியாபாரம் எல்லாம் எப்படிடா போயிட்டு இருக்கு? ஒன்னும் பிரச்சனை இல்லையே? அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லம்மா, நல்லா போயிட்டு. பரவாயில்ல, விடுமா. மாப்பிள்ள வந்துட்டீங்களா? அப்பாதே வந்துட்டேம்மா. என்ன வெளியில போயிருந்தீங்களா? ஆமா மாப்பிள்ள, ஒரு சின்ன வேலை ஏற்கனவே சொல்லி வச்சிருந்தது, அது கண்டிப்பா போக வேண்டியதா போச்சு. சரி 6 மணிக்கு வந்துடலாம் தான் பார்த்தா, அப்படியே பேசி பேசி இழுத்துருச்சு. அதனால என்னவாம்மா? பரவாயில்ல, விடுப்பா. நீங்களும் வந்துட்டீங்களா? ஆமாம்மா. சரி, கை கால் அலம்பிட்டு வாங்க, சாப்பிடலாம். மாப்பிள்ள, நீங்களும் சாப்பிட வாங்க. இல்ல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிறேன். நீங்களும் மாமாவும் சாப்பிடுங்க. எல்லாரும் சாப்பிட்டாச்சுன்னா எல்லாத்தையும் எடுத்து போட்டு படுக்கலாமேன்னு நினைச்சேன். அத்தை, நீங்களும் மாமா சாப்பிட்டு பாடுங்க. நான் ஒரு நேரம் அம்மாட்ட பேசிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். பரவாயில்ல மாப்பிள்ள, நாங்க இருக்கோம். ஏங்க, அதான் அவரே போட்டுட்டு சாப்பிட்றேன்னு சொல்றாருல, நீங்க வாங்க. அவர் அத்தாச்சி கூட பேசிட்டு அப்புறமா சாப்பிடுவாரு. அது வரைக்கும் என்னால நிக்க முடியாதுங்க. இல்ல மாப்பிள்ள, பார்வதிக்கு ஏற்கனவே மூட்டு வலி வேற இருக்கா, அந்த இதுல தான் அவ அப்படி பேசிட்டு போறா. நான் இருக்க மாப்பிள்ள, நீங்க பொறுமையா வாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை மாமா. நானா எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கிற மாட்டேன்னா, நீங்க வேற வெளியில அலைஞ்சிட்டு வந்துருக்கீங்க. நேரத்துக்கு சாப்பிட்டு போய் பாடுங்க. சரி மாப்பிள்ள, வந்துடுறேன். மாப்பிள்ள, அத்தாச்சி இன்னும் சாப்பிடல. நான் கொடுக்கவா இல்ல நீங்க கொடுக்குறீங்களா? பரவாயில்ல, நானே கொடுத்துக்கிறேன். அதான் ஒரு நிமிஷம். அத்தை, மாத்திரை மட்டும் அம்மாவுக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் 3 நேரம் கொடுக்கணும். இப்போ நான் கொடுத்துறேன். நாளை காலையிலையும் மதியானமும் மறக்காமல் அம்மாவுக்கு இதை கொடுத்துறீங்களா? சரி மாப்பிள்ள, நான் கொடுத்துட்றேன். அத்தை, இதை நான் டப்பா மேலே வைக்கிறேன். அத்தை, மறந்துடாதீங்க. அம்மா, இவ்வளோ நேரம் சாப்பிடாம இருந்தால் உடம்பு எனத்துக்குமாங்க.
நான் குளிக்கவே இல்லடா. குளிக்காம சாப்பிட என்னவோ மாதிரி இருந்தது. அப்படின்டா மதியமும் சாப்பிடலையா? கஞ்சியா கரைச்சு கொடுத்தா, படுத்துக்கிட்டே குடிச்சேன். இனிமேல் அடிக்கடி வந்து பாட்டு போகிறேம்மா. நான் இன்னைக்கே நினச்சேம்மா ஒரு வாட்டி வந்து பார்க்கணுண்டு. தம்பி வேறு கடையில் இல்லையா, அதனால் கடையை விட்டு நகர முடியல. நாளைக்கு கண்டிப்பாக கடையில் இருந்தாலும் இடையில வந்து பாட்டு போகிறேம்மா. தனம் எப்படா வருவா? நாளை கழிச்சு காலையில் கண்டிப்பாக வந்துடுவாம்மா. நாளைக்கு ஒரு முழு நாள் இருக்கா? 2 நாள் அவ இல்லாம தள்ளுறதுக்குள்ள நாக்கு தள்ளிடுச்சு. அவ இருந்தா என்னை இப்படி அழுக்கா விட்டுருக்க மாட்டாடா. தனம் இல்லாட்டி அழுக்கா இருக்கணும்னு யாரு சொன்னது? கொஞ்ச நேரம் இருங்க, இந்த வரேன். என்ன மூர்த்தி, நீ இதெல்லாம் செய்ய போறியா? அம்மா, எங்கள் அம்மாவுக்கு நான் பணிவிடை செய்கிறேன். இதனால என்னம்மா இருக்கு? அம்மா, இப்போ பாருங்க, இந்த பவுடர் போட்டதுக்கப்புறம் குளிச்ச மாதிரி ஜம்முண்டு ஆயிடுவீங்க. அம்மா, வீட்டில் யாரும் நம்மளை பார்க்கறதுக்கு நினச்சல வருத்தப்படாதீங்கம்மா. தனமும் தம்பிகள் ஊருக்கு போயிட்டாங்கடா, உங்களை பார்த்துக்கிறதுக்கு நான் இல்லையா? பாருங்க, குளிச்ச மாதிரி சூப்பராக ஆயிட்டீங்க. போதுமாம்மா? போதும்பா. அம்மா, ம், இப்போ எப்படி இருக்கு? நல்லா இருக்குடா. அம்மா, பார்க்கறதுக்கு சும்மா ஜம்முன்னு இருக்கீங்கம்மா. அம்மா, கொஞ்சம் பொறுங்க, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடா. இந்த வந்துடுறேம்மா. ஆ, மாப்பிள்ள, என்ன மாமா? பார்வதி அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. நீங்களே அத்தையும் இப்படி கூட இருந்து 2 நாள் பார்த்துக்கிறதே பெரிய விஷயம். அப்புறம் மாமா, இந்த டப்பாவில் மாத்திரை வச்சுருக்கேன். அந்த மாத்திரையை காலையிலும் மதியம் மட்டும் மறக்காமல் அத்தைகிட்ட சொல்லி கொடுக்க சொல்லுங்கள் அம்மாவுக்கு. கண்டிப்பா மாப்பிள்ள. மறந்துடாதீங்க மாமா. முருகா, அக்கா, ஆம்பளை பிள்ளைங்களை பெத்து வச்சுட்டு படுக்கையில கை கால் விளங்காம கிடக்குறான்னு ஊர்ல என்னெல்லாம் பேசுனாங்க பாத்தியா என் பிள்ளைங்கள? ஏங்க குளிருதுங்களா? ம். குளிர்தான்னு கேட்டேன். ஸ்வெட்டர் எடுத்துட்டு வரட்டுமா? இல்லை இருக்கட்டும். ஏன் போட்டாதான் என்னங்க? ஊரில் வெயிலேருந்து எங்கே ஓடுறோம், அதிலே தானே அப்படியே தெரியுறோம். அதே மாதிரி குளிரையும் அப்படியே எடுத்துக்க வேண்டியதான். ஏன் ஒளியணும்? போதாததுக்கு கொடைக்கானல் குளிரும் தெரிஞ்சு தானே வந்திருக்கோம். தத்துவமாங்க. ஏங்க இந்த ஊர்க்காரர்களே ஸ்வெட்டர் போட்டுக்கிறாங்க, நீங்க ஏங்க தத்துவம் பேசிட்டு இருக்கீங்க? குளிர்து தானே. நானே சும்மா இருக்கேன், உனக்கு என்ன? ஏங்க ம். நம்ம வீடா இருந்தா ரூம்குள்ள வந்ததும் பாயம் உதறி டக்குன்னு படுத்துருவியல்ல? இங்க என்ன செய்யறதுன்னு தெரியலல்ல. இன்னைக்கு எல்லாரும் வெளியில போனது நல்லா இருந்துச்சுல்ல? ம், ஆமாம். இப்படி எல்லாருமே வெளியில வர்றது நல்லா தானே இருக்கு. ம், அடிக்கடி வெளியில வாங்க. ம். எப்ப பார்த்தாலும் கடை கடைன்னு இருக்காதியே. இப்படி வெளியில வந்துட்டு போனாதான் கடையில இன்னும் ஃப்ரெஷ்ஷா வேலை பார்க்க முடியும். அப்படிங்களா? ஆமாங்க. சரி.
ஏங்க அங்க என்ன தெரியுது? ஏன் இல்ல ரொம்ப நேரமா அங்கேயே பாத்துட்டு இருக்கீங்களே, அதான் என்ன தெரியுதுன்னு கேட்டேன். தெரிஞ்சு என்ன செய்ய போற? நானும் வந்து பாப்பேன்ல. ஒன்றும் தெரியல, இருட்டா இருக்கு. அதையே இவ்வளவு நேரம் பாக்குறிய? என்னங்க, நான் வந்து பாத்துருவேன்னு பயந்து ஒண்ணு இல்லைன்னு சொன்னீங்களா? ஏன் நீயும் போய் பாரு. நைட்டு பைசன்லாம் வரும்னு சங்கர் நான் சொன்னாக. வந்தா காட்டுறீங்களா? பைசன்னா? அதாங்க காட்டருமே. ஓ, அதெல்லாம் வேற ரூமுக்கு வருமா? ரூமுக்கு எப்படிங்க வரும்? அப்புறம் எப்படி நான் உனக்கு காட்டுறது? வெளியே வந்தா சொன்னேங்க. ஓ, அப்ப நான் வெளியே போய் நிக்கவா? ஐயோ, பதிலுக்கு பதில் பேசுறிய பாருங்க. வெளியில காட்டெருமை வந்தா சத்தம் கேக்கும்ல? கேக்குமா? கேக்காதா? அது எனக்கு எப்படி தெரியும்? வேண்டாங்க, காட்டெருமையை நான் பார்க்கவே வேண்டாம். காட்டு எருமையில பார்க்கறதுக்கு என்ன இருக்கு? ஊர்ல எருமையை பார்த்தது இல்லையா? அதுலயே கொஞ்சம் பெரிய சைஸு, அவ்வளோதான். ஐயோ, தெரியாம கேட்டுட்டேன், விடுங்க. என்ன சிரிக்கிறிய? கலாய்க்கிறீங்களா? அதெல்லாம் இல்லை. ஹம். இந்த ரூம் நல்லா இருக்குல்லங்க? ம் ம், இன்னைக்கு சரியான மழை இல்ல? ம் திரும்ப வரும்போது நனைஞ்சது நல்லா இருந்துச்சு. மழையில மழை பெய்யுறது நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன். மழையில என்னங்க விசேஷம்? எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி தானே பெய்யும். இல்லை, மழையில தான் முதல்ல மழை தொடங்கும். அப்படியா? இல்லையா? நீங்க தான் சொல்லணும். இந்த மழை மொத்தமாக பெய்யாமல் ஒரு இடத்துல ஆரம்பித்து அப்படியே துரத்துற மாதிரி நல்லா இருந்தது. பாரு, இப்படியெல்லாம் உங்களுக்கு ரசிக்க தெரியுமா? என்னை பற்றி நீ என்ன நினச்ச? ஆமா, நினைச்சேன் போங்க. பொட்டலம் போடுறதை தவிர ஒன்றும் தெரியாதுன்னு நினச்சிருப்பல்ல? கிட்டத்தட்ட அப்படிதான். அது என்ன கிட்டத்தட்ட? முழுசாக அப்படி தான் நினச்சிருப்ப. பொட்டலம் அடிக்க கடைக்கு போகாம இப்படி எங்கேயாவது வந்தா தானே ரசிச்சு பேசுறிய? அதனால கடைக்கு போகாமல் இங்கேயே இருந்துடலாங்கிறியா? அப்படி எங்கங்க நான் சொன்னேன்? அடிக்கடி இப்படி வரலாம் தான் சொன்னேன். ஆனால் அப்பயும் அந்த பொட்டலம் அடிக்கிறத விட மாட்டேங்கிற பாத்தியா? ஏங்க, அது வாய் தவறி வந்துருச்சுங்க. வாய் தவறிலாம் வரல, அப்படியே சொல்லி பழகிட்டேன். பழக்க தோஷம். ஐயோ, ஆளை விடுறீங்களா? குட் நைட்டுங்க. ஏங்க ஏங்க, என்ன செய்றிய? தூங்க போறேன். ஏன்? தரையிலையா? எப்பயும் தரையில தானே படுப்பேன். அங்க சரிங்க, இங்க எப்படி? அதெல்லாம் பரவாயில்ல. ஜன்னி வந்துருங்க. விளையாடாம மேல வந்து படுங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம், நீ பேசாம படு. ஏங்க ஏங்க, தரையிலேயே காலை வைக்க முடியலங்க, குளிருதுங்க. நீங்க என்னடா தரையில படுக்கிறேங்கிறிய? சொல்றத கேளுங்க, மேல வந்து படுங்க. பேசாம படுக்கிறிய நீ? கடுப்பு கிளப்பிட்டு. ஏங்க சொல்லிட்டே இருக்கேன். ஏங்க, தரையில சொன்னா கேளுங்க. தரையில படுக்க முடியாதுங்க. அதெல்லாம் உனக்கு, எங்களால எங்கேயும் படுக்க முடியும். திமிரு, வேற என்ன சொல்ல? எப்படியோ போங்க. உனக்கு ஹாட் வாட்டர்? ஆஹா, வேணாம். ஜீவா, அந்த ரூமை விட இந்த ரூம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? இன்னைக்கு இந்த ரூம் மட்டும் கிடைக்கல, என்ன நீ கொன்றுப்பல. கண்டிப்பா அது நடந்திருக்கும். பாவி, ரொம்ப திட்டிட்டா ஜீவா? ஆமா, எல்லாத்தையும் செஞ்சுட்டு கேள்வி வேற கேளு. சாரிடா, எனக்கு கோவம் வந்துருச்சு. நான் என்ன பண்றது? சரி விடு, அதான் இப்ப சரியா போச்சுல. உன்கிட்ட மட்டும் கோவப்பட்டிருந்தா கூட பரவாயில்ல.
எல்லாரும் முன்னாடி கோவமா பேசிட்டேன்ல, நான் கொஞ்சம் ஓவரா தான் போயிட்டேன். நீயும் ரூம் கிடைக்கும்னு சொன்ன. இதெல்லாம் வேணும்னே நடந்த தப்பு இல்லைன்னு எனக்கும் தெரியும். ஆனாலும் நான் கோவப்பட்டிருக்க கூடாதுதான். எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்கல்ல. ச்சே, நான் ஒரு லூசு ஜீவா. நீ பின்னாடியே வந்து என்ன எவ்வளவு சமாதானப்படுத்தின. நான் கேட்டிருக்கணும் நீ சொன்னதும். சாரி. சரியா? விடுறி. ஐயோ, நீ இப்படி ஒண்ணுமே சொல்லாம இருக்கிறதா எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு ஜீவா. என்ன ஏதாவது திட்டுவாவது செய்யலாம்ல. ஒன்னு சொன்னா கோச்சுக்க மாட்டியே. இனி நான் எப்படி உன்கிட்ட கோச்சுப்பேன்? சத்தியமா கோச்சுக்க மாட்டேன் ஜீவா. கொஞ்சம் பொறுமையா இரேண்டி. எதுக்கு எடுத்தாலும் தாம் தும்னு குதிக்காத. கூட்டு குடும்பமா இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சில வரத்தான் செய்யும். கொஞ்சம் பொறுமையா தான் இருக்க வேண்டியிருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போக வேண்டியிருக்கும். வேணாம், உன் முகம் மாறுது, நான் எதுவும் சொல்லல. ஒண்ணும் இல்ல ஜீவா, நீ பேசு. வீட்டை விடு. இங்க இருக்கிற உன்னோட பிரச்சனை, நாம 2 பேருக்கும் நேரம் கிடைக்காது. எல்லாமே எனக்கு புரியுது, புரியாம இல்ல. ஆனா அப்படிதான் இருக்கும். வேற என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் புரிஞ்சுக்க மீனா. நான் உனக்காக தான் இருக்கேன். உனக்கு பிடிச்சதெல்லாம் செய்ய தான் இருக்கேன். அதுக்காக எல்லாரையும் விட்டுட்டு வந்து உன் கூட இருக்க முடியாதுல்ல. எல்லாரும் தானே எனக்கு வேணும். உடனே நான் ஏதோ பெரிய தப்பு செஞ்ச மாதிரி எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்து ஏக்கிட்ட கொட்டு. கோவப்படுறியா? அப்புறம் கோவப்படாம கொஞ்சம் வாங்களா? இதுக்கு தான் பேச வேணாம்னு சொன்னேன். இது பாரு, ஒரு மரியாதைக்கு பேசுன்னு சொன்னா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மீனா. நீ நல்ல பொண்ணுதான், அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லுவேன்னு பார்த்தா அப்போ உன் ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ற. இப்படிதான் பேசணும்னு நீ சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கேன், உனக்கு பிடிச்ச மாதிரி அப்படியே பேசியிருந்திருப்பேன்ல. சும்மா உட்காந்துருக்கவங்க கிட்ட மனசுல இருக்கிறத சொல்லுங்கிறது சொன்னா திட்டுறது. அப்போ உன் மனசு ஃபுல்லா இதா ஓடிட்டு இருக்கு. இப்படி சண்டை போடதேன் எப்படா ரூம் கிடைக்குன்னு காத்து கிடந்தியா? நான் ஒழுங்கா தான் இருக்கேன், நீ தான் சண்டை போடுற. ஆமா, நான் தான் எப்ப பாரு சண்டை போட்டுட்டு இருக்கேன். விடு. நீ தான் எப்போ சண்டை போட்டுட்டு இருக்க, நான் இல்ல. ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் காரணம் நீயா தான் இருப்ப. ஹனிமூன் வந்துட்டு ரூம் புக் பண்ணாம இருந்தது உன் தப்பு. அது என்ன ஏன் தப்பா? இந்த பேச்ச விடுறியா? அது உன் தப்பு தான், அதை நீ ஒத்துக்கோ. ஆமா, என் தப்புதான். இது மட்டும் இல்ல, கொடைக்கானல மழை பெய்யறது, குன்னக்குடியில வெயில் அடிக்கிறது எல்லாமே என் தப்புதான். எல்லாத்துக்கும் நான் தான் காரணம். இன்னும் ஏதாவது இருந்துச்சுன்னு வையேன், அதை என் தலையிலே கட்டு. கோச்சிக்கிட்டியா? சரி சரி விடு. இது பாரு, இப்படி நமக்கு டைம் கிடைக்கிறதே எப்பயாவது ஒரு தடவை தான். இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிட்டு டைம் வேஸ்ட் பண்ணலாமாடா? உனக்கு ஏதாவது வியாதி இருக்கா மீனா? வியாதினா? இந்த ஸ்பிளிட் பர்சனாலிட்டி மாதிரி ஏதாவது வியாதி இருக்கான்னு கேக்குறேன். மாத்தி மாத்தி பேசுறிய. நீ தான் மாத்தி மாத்தி பேசுற. நான் எப்பவுமே ஒழுங்கா தான் பேசுறேன். சரி சரி விடு. ஏஞ்சிவா, இது நம்ம ஹனிமூன் ட்ரிப்பா? அப்படித்தான் சொன்னாங்க. அப்படியே நீ உம்முன்னு இருக்க. நல்லதா பேச. ஏன்டா என்ன பிடிக்காத மாதிரி மூஞ்சி வச்சிட்டு இருக்க? கொஞ்சம் சிரி. சிரிடா. யாரு யாருன்னு கேக்குறல? யாரு கதவு தட்டினது? யாரையும் காணோம்.